வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, பேக்ரவுண்டில் ஒரு சின்ன சத்தம் வரலாம். ஏன்னா இப்போ நான் வெளியிலேருந்து வீடியோ பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில இம்பார்ட்டண்ட்டான நல்ல நல்ல விஷயம் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டுக்கு வரும். இந்த குந்தர் விசஸ் கோடி ரோஸ் அகைன் பார்த்தீங்கன்னா நடக்க போதா ப்ரோ? ஸ்மாக் டவுனை பார்த்தோம் ப்ரோ, அம்மா எரிச்சலாக இருக்குது ப்ரோ. திருப்ப குந்தருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாராம கோடி, அப்போ சமீசனுக்கு இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதே கணக்கெல்லாம் எதிர்பார்ப்போம். பட் சமீசன் விட மாட்டாருங்க. சமீசன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது கிடைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சமீசன் இந்த வாட்டி விட மாட்டார். அவரும் நிக்காடல்ஸ்ட்டும் சரி, கோடிட்டையும் சரி, நானும் எவ்வளோ டைம் தானே அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்குறது, நீங்களா தர மாதிரி இல்லை, நான் என் வழியில் போனால் தான் கிடைக்கும் பழுகுன்ற மாதிரி யோசித்து வச்சுருக்காரு. அது மாதிரி கேட்டார், வாய்ப்பு கோடிக்கிட்ட கொடுக்கல. நிக்காடல்ஸுக்கு கேட்டார், அவரும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இங்கே என்ன பண்ண போகிறாருன்னா, குந்தருக்கும் இப்போ கோடிக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்ல, நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அங்கே நம்மளுடைய செமிஸை வந்து அட்டாக் பண்ணி ஏதாவது பண்ணி இந்த மேட்சை ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணலாம். இந்த நைட் ஆஃப் த சாம்பியனில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப் பார்க்கலாம். ட்ரிபிள் த்ரெட் ஃபேட்டல் 4-வே கூட எதிர்பார்க்கலாம். பட் ஃபேட்டல் 4-வே, இந்த ட்ரிபிள் த்ரெட்டு, ஃபேட்டல் 5-வே, ஃபேட்டல் 6, 7 லேட்ரு, இந்த மேட்ச்லாம் வேர்ல்டு சாம்பியன் நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இப்போதைக்கு நடந்தால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் இப்போது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்னோடய கருத்து கணிப்புப்படி. ஏன்னா சமீசனுக்கு சவுதி அரேபியாவில் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சவுதி அரேபியாவோட நாயகன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். அது எடுத்து இப்போ சேட் கேபிளை முறை பார்த்திங்கன்னா பல நாட்கள் கழிச்சு பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அதுவும் ஸ்மாக் டவுன் பிராண்டில். ஓகே தான், ராவில் இருந்தால் அதே ஸ்டோரி லைன் அதே ஆளுங்கன்ற மாதிரி போரிங்காக இருந்திருக்கும். பட் இங்கே பிராண்டை மாற்றிருக்காரு. அவர் லூச்சாவில் இருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சமீசனை தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணியிருக்காரு போல். நெக்ஸ்ட் வீக் குந்தருக்கும் கோடிக்கும் செக்மெண்ட் மட்டும் கட் பண்ணாங்கன்னா, இங்கே நெக்ஸ்ட் வீக் சேட் கேபிளுக்கும் சமீசனுக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யார் பக்கம் போவோன்னு தெரியல. சேட் கேபிள் ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் வச்சு WWE என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம்னாச்சும் அவருக்கு நல்ல நல்ல ஸ்டோரி, இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவரு என்ன மாதிரி வாய்க்கணுமோ அந்த மாதிரி எல்லா மாதிரியும் வாய்ச்சி பார்த்தாரு. பட் அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க வேண்டியது கொடுக்க மாட்டானுங்க இந்த WWE. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவராலே. அதுக்கடுத்து வரும் ஒபா ஃபெமி விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. எங்கே ப்ரோ எத்தனை வந்து எங்கே ப்ரோ திணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே சீரியஸ்லி இதுதான் நடக்க போகுது. செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் லிவ் மார்கன் வந்து ஒரு லோ ப்ளோ டேமின் பிஸ்ட்டுக்கு போட்டு அதை சாகமாக பயன்படுத்தி வின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். பார்த்தீங்களா, பிராண்ட் பிரேக்கரை வின் பண்ண வைக்கல. நான் சொன்னது தான், ஆல்ரெடி வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. பிராண்ட் பிரேக்கர் ஏன் வின் பண்ண வைக்கலைன்னா, அது வந்து ஒரு பேப்பரி லெவல் மேட்ச்சு. ஒபா ஃபெமிக்கும் பிராண்ட் பிரேக்கருக்கும் அதை ஈஸியாக மொட்டையாக அங்கே வச்சு முடிக்கிறதுக்கெலாம் கஷ்டம், வச்ச விட மாட்டாங்க. அதனால் இங்கே டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பந்தாடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டேவே பந்தாடி ஒபா ஃபெமி வின் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு போவார். அந்தாண்ட செத்ராலன்ஸு ஃபைனலுக்கு வருவார். அங்கே தான் நம்மளுடைய தலைவன் பவரை காட்டலான்னு நினைக்கிறேன். பால் எமன் ஒபா ஃபெமியை தடுக்க பார்க்கலாம். பட் அப்படி தடுக்கலாட்டாலும் செத்ராலன்ஸ் ஏதோ ஒரு வகையில் வின் பண்ண வைப்பாங்க. சொல்ல முடியாது, நம்ம செத்ராலன்ஸ் தான் வின் பண்ணணும், அவர் தான் ரோமன் கிட்ட சம்மர்ஸ்லாம் ஃபேஸ் அப் பண்ணணும்னு பார்ப்போம். WWE ஒபா ஃபெமி கூட ஜெயிக்க வச்சு கொண்டு போய் ரோமன் கிட்ட நிறுத்திடுவானுங்க, என்ன பண்ணுறேன். ஆனால் ஒபா ஃபெமி வின் பண்ணால் கண்டிப்பாக போயிடுவாருங்க. இதுக்கிட்ட தான், அங்கே ரோமன் கிட்ட தான் போவார், ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அதுக்கு அடுத்த பேப்பர் மணி இந்த பேங்க் நடக்க போகுது. மணி இந்த பேங்க் என்ன ஸ்பெஷல்னால், ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியல. மணி இந்த பேங்க் சைடு எதுவுமே அட்வர்டைஸ் பண்ணலை. அதுக்கு அடுத்த பிளானு மேபி பேப்பரியில் மேட்ச்சுக்கு சண்டை போடலாம். அந்த பேப்பரி முடிஞ்சால் தான் தெரியும். இந்த பேப்பருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. பார்க்கலாம், ரோமன் ரெயின்ஸ் கொண்டு வராங்களான்னு நான். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டோரி கொஞ்சம் ரிவீல் ஆகிடுது. சோலோ சிக்காவா விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் எல்லாம் 2-2 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறதால ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்தடுத்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, ரோமன் ரெயின்ஸுக்கு ஷெட்யூல் வந்தால் சொல்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை நிறைய பேர் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதுதான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸஸ்னால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.